Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. ஒரு 2-3 vlogsக்கு முன்னாடி ஒரு அரிய வகை நாட்டு மீன் ஒன்று மதுரை நெல்பேட்டை மீன் மார்க்கெட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டு அதை போய் வாங்கி எப்படி க்ளீன் பண்ணணும், மண் சட்டியை உடனே வாங்கி எப்படி பழக்கி அதில் மீன் குழம்பு வைக்கணுங்கிற எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்றைக்கும் நெல்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம் ஒரு தரமான நாட்டுக்கோழி வாங்குறதுக்காக. அடிக்கடி வாங்குறது தான், பட் இந்த வாட்டி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இங்கே மதுரையில் நாட்டுக்கோழி எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், ஒரிஜினல் நாட்டுக்கோழி எங்கே வாங்கலாம், அதோட ப்ரைஸ்லாம் என்னங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இது கூடவே மண் சட்டியில் மசாலா வறுத்து அரைச்சு நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் மதுரைக்குனே உள்ள ஆத்தென்டிக் டேஸ்ட்டோட நாட்டுக்கோழி சுக்கா வறுவலும் செஞ்சுருக்கேன். இது ரெண்டத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷிரூஸ் டைனிங் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்பேட்டை மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மெயின் ரோட்டுக்கு மேலேயே இந்த மாதிரி நிறைய கடை போட்டிருப்பாங்க. பக்கத்தில் நிறைய கடை இருக்கும். எல்லாருமே நிறைய நாட்டுக்கோழி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க கிட்ட நாட்டுக்கோழி மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டையும் இருக்கும். ஒரு முட்டையோட விலை 10 ரூபாய். நிறைய அளவில் முட்டை வாங்கினா கம்மி பண்ணி தருவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிலர் பிராய்லர் முட்டையை கலர் அடிச்சு நாட்டுக்கோழி முட்டைன்னு ஏமாற்றி விற்கிறதுனால உண்மையான பொருள் விற்கிறவங்கள பார்த்தாலும் நம்மளுக்கு சந்தேகம் வரதான் செய்யும். வரதுனால தப்பு கிடையாது. எதையும் விசாரிச்சு வாங்குறதே நல்லது. இவங்க கிட்ட நாட்டுக்கோழி, சேவல், முட்டை எல்லாமே திருப்பவன சந்தையிலிருந்து வாங்கிட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. இவங்க கிட்ட கோழி 1 கிலோ 650 ரூபாய், சேவல் 1 கிலோ 550 ரூபாய். சேவல் கோழியை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறனால விலை கொஞ்சம் கம்மி. இவங்க கிட்ட எல்லாமே பெருசாக சேவலாக தான் இருந்துச்சு. எனக்கு கோழி தான் வேணும், அது 1 கிலோக்குள்ளே இருக்க மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அப்படியே கிராஸ் பண்ணி நெல்பேட்டை மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. நெல்பேட்டை மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற நாங்கள் வழக்கமாக வாங்குற கடைக்கு வந்தாச்சு. HM சித்திக் பிராய்லர்ஸ். இங்கே நாங்கள் அடிக்கடி வாங்குறதுனால இங்கே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் கிடைக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு நாட்டுக்கோழி மாதிரி தெரிஞ்சாலும் வளர்ப்பு கோழி பண்ணக்கோழியாக கூட இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை நாள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டதில் சொல்கிறேன் இங்கே நாட்டுக்கோழி கிடைக்கும்னு. உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டி இங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே சின்ன கோழியா 1 கிலோக்குள்ளே இருந்துச்சு. அதையும் வாங்கியாச்சு. இங்கே 1 கிலோ கோழியோட விலை 620 ரூபாய். இங்கே நாட்டுக்கோழி மட்டும் இல்லாமல் கிண்ணி கோழி, வான்கோழிலாம் கூட இருக்குது. இங்கே நாங்கள் நிறைய வாட்டி வான்கோழிலாம் வாங்கி சமைச்சிருக்கோம். சூப்பராக இருக்கும். வான்கோழி சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டனோட டேஸ்ட்டில் இருக்கும். இன்ஷால்லா ஒரு நாள் வான்கோழியும் வாங்கி வீடியோ பண்ணி போடுறேன். இப்போ நாட்டுக்கோழியை ஹலால் பண்ணிட்டு வாட்டிட்டு இருக்காங்க. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் தோலை எடுத்துட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ உடம்பு ஃபுல்லாக மஞ்சளை தேய்ச்சி நெருப்பில் வாட்டினோன்னா சின்ன முடி கூட கருக்கி போயிடும். ஸோ அப்படி வாட்டிட்டு அங்கேயே குழம்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கேயே கிண்ணி கோழிலாம் கூட கிடைக்கும். சில நேரம் இருக்கும், இல்லைனா நீங்கள் வேணும்னு சொல்லி வச்சிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஒரு நாள் அதையும் கண்டிப்பாக வீடியோ பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பியாச்சு. இன்னைக்கு வீக் ஆஃப்ங்கிறனால எந்த ஹரிபரியும் இல்லாமல் பொறுமையாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெல்பேட்டை காய்கறி மார்க்கெட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ளே இருந்துச்சு. இப்போ புது மார்க்கெட் கட்டிட்டு இருக்கிறனால எல்லாருமே வெளியே கடை போட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் ரோடு ஃபுல்லாகவே வெங்காயம் மண்டி. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே இங்கே விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இன்னைக்கு நாட்டுக்கோழி வேற வாங்கியிருக்கனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ போகிற வழியில் வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். மார்னிங்கே ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் குடிச்சிட்டு தான் வீட்டில் இருந்து கிளம்பணும். ஆனால் நாட்டுக்கோழி வாங்க அலைஞ்சதில் கொஞ்சமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வடை பஜ்ஜியெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த சாம்பார். இது ஒரு பிரபலமான ஒருத்தவங்களோட ரெஸ்டாரண்ட் தான். யாரோடதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீட்டுக்கு வந்து வாங்கின வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு களத்தில் இறங்கியாச்சு. நல்லா மண் சட்டியில் மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிற ஒரு சூப்பர் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழியை நல்லா கழுவிக்கணும். ஃபர்ஸ்ட் வாட்டும் போது லைட்டாக தான் வாட்ட சொல்லியிருந்தேன். அதிகமாக வாட்டி கருக்கிட்டாங்கன்னா குழம்பு ஃபுல்லாகவே அந்த கரிஞ்ச வாடை அடிச்சிடும். அதனால லைட்டாக வாட்ட சொல்லியிருந்தேன். இப்போ தண்ணியில் போட்டு 2-3 வாட்டி தேய்ச்சி கழுவும் போது அங்கங்கே கருப்பாக இருக்கிறதும் போயிடும். இப்போ 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நார்மல் பிராய்லர் கோழினா குழம்பு தாளித்து கோழியை சேர்த்து மூடி வச்சாலே 7 நிமிஷத்தில் வெந்துடும். ஆனால் நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாதுங்கிறனால குக்கரில் சேர்த்து 2 விசில் விட போகிறேன். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கரில் கழுவி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா நாட்டுக்கோழி முக்கால்வாசி வெந்துடும். முழுசாக வேக வைக்கணும்னு அவசியம்
அவசியம் கிடையாது. குழம்பு தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சமும் வேகும். ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா குழம்புல எலும்பு தனியாக கறி தனியாக கிடக்கும். அதனால முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துக்கோ. இப்போ இது வேகிறதுக்குள்ள தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்குனே தனி ருசி. அதில் இன்னும் கொஞ்சம் ருசியை கூட்டுறது தான் இந்த சின்ன வெங்காயம். இன்னைக்கு நான் குழம்பு மட்டும் இல்லாமல் காரசாரமான ஆத்தென்டிக் மதுரை நாட்டுக்கோழி சுக்கா வறுவலும் செய்ய போகிறேன். ஸோ நிறைய சின்ன வெங்காயம் தேவைப்படும். எல்லாத்தையும் ஆல்ரெடி உரிச்சு வச்சாச்சு. இப்போ பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான சுக்கா மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். மண் சட்டியில் வறுக்கும் போது வாசம் சூப்பராக இருக்கும். மண் சட்டியிலனா பரவாயில்ல, நார்மல் பேன்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடேறினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து அரைச்சிங்கன்னா சூப்பரான சுக்கா மசாலா தயார். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பிளெண்டருக்கு மாற்றி ஃபைன் பவுடரா அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ப்ரான், சிக்கன், மட்டன் எதில் சுக்கா செய்யணும்னாலும் இந்த ஒரு பவுடர் போதும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடும். மட்டன் சுக்கா, பீஃப் சுக்காலாம் இது யூஸ் பண்ணி செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா சீக்கிரத்திலே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். மண் சட்டியில் தான் நான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். சட்டி நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ஸோ ஒரிஜினல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நல்லா தாராளமாக சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், சோம்பு போட்டு பொரிய விட்டுறேன். நாட்டுக்கோழி குழம்புல நல்லெண்ணெய் சேர்க்கறதுக்கான ரீசன் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாது. நாட்டுக்கோழி ரொம்ப சூடு, அதே நல்லெண்ணெய் குளிர்ச்சி. பாடியோட ஹீட்டை ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்க்கறது. இப்போ ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொத்து கருவேப்பிலை, கீரி வச்சிருக்க 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கியிருக்க 25 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலா பொருட்களையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், முன்னாடி அரைச்சி வச்சிருந்த சுக்கா மசாலால இருந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துருக்கிற மசாலா எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுறணும். பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வாசத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச கோழியை இது கூட சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 2 விசிலுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். கோழி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்களேன். மேலே ஃபுல்லாக எண்ணெயாக மிதக்குது. நம்ம துளி எண்ணெய் கூட சேர்க்கல. இது எல்லாமே கோழியோட கொழுப்பு தான். நாட்டுக்கோழியில் மட்டும்தான் இந்த மாதிரி கொழுப்பு பார்க்க முடியும். கொஞ்சோண்டு கறியை மட்டும் சுக்கா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு கோழி வெந்த சூப் இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 1/2 கிளாஸ் மட்டும் சுக்காக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி கறி வேக போடும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருந்தோம். ஸோ கவனமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி வச்சிடலாம். அது மாட்டுக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளெண்டர்ல ஒரு கைப்பிடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃபைனா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து பல்ஸ் பண்ணி கொதிக்கிற குழம்புக்குள்ள இதையும் ஊற்றி விட்டுருங்க. சேர்த்த தேங்காய் விழுதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அது மாட்டுக்கு கொதிக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்குள்ள இன்னொரு சைடு நம்ம நாட்டுக்கோழி சுக்கா வறுவலை சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ காரசாரமான சுக்கா வறுவல் செய்யறதுக்கு மண் சட்டியில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாவை சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ 30லேருந்து 35 சின்ன வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுக்காவும் டேஸ்ட்டாக கிடைக்கும். ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழி கறியும் இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு வேக வச்ச தண்ணி 1/2 கிளாஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச சுக்கா மசாலாவையும் சேர்த்து நல்லா சுருள பரட்டி விட்டுக்கோங்க. பொறுமையா ஈரப்பதெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பரட்டி விட்டுட்டே இருங்க. சூப்பர் டேஸ்டியான சுக்கா மசாலா தயார். 7 ஊருக்கு மணக்கும்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இந்த ரெசிபி செய்யும் போது உங்க வீடே அப்படிதான் இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் மண் சட்டியில இருக்கிறதுனால இன்னமும் கொதிச்சிட்டு இருக்கு. சுக்காவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கான லஞ்ச் மெனு சூடான சோறு, நாட்டுக்கோழி குழம்பு, மசாலா வறுத்து அரைச்சி செஞ்ச நாட்டுக்கோழி சுக்கா வறுவல், அவிச்ச முட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம ஷீரூஸ் டனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வேற என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷால்லா அந்த வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.